பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் இன்றைக்குரிய காரியங்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தீவிரமாய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சில அறிவிப்புகள் உங்களுக்கு சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபத்தோடு இந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். தயவு செய்து எல்லாரும் இந்த ஜெப காரியங்களை நீங்கள் கேட்டு நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஒரு பாடலை பாடும். அப்பா சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேறுமே. அப்பா சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேறுமே. பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமர மனுஷனும் அல்ல. அவர் உனக்கு சொன்ன வாக்கு, எனக்கு சொன்ன வாக்கு, நம்ம சபைக்கு சொன்ன வாக்கு எல்லாமே நிறைவேற போகுது, எல்லாமே நிறைவேற போகுது. பாடுங்களேன். அப்பா சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேறுமே. பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமர மனுஷனும் அல்ல. அவர் உனக்கு சொன்ன வாக்கு, எனக்கு சொன்ன வாக்கு, நம்ம சபைக்கு சொன்ன வாக்கு எல்லாமே நிறைவேற போகுது, எல்லாமே நிறைவேற போகுது. சின்னவன் ஆயிரமாய் மாற போகிறான், சிறியவன் பலத்த ஜாதியாக போகிறான். சின்னவன் ஆயிரமாய் மாற போகிறான், சிறியவன் பலத்த ஜாதியாக போகிறான். தீவிரமாக செய்து முடிக்க போகிறான். அதை கண்டு எம்மானமோ மகிழ போகுது, மகிழ போகுது, மகிழ போகுது, மகிழ போகுது. அவர் உனக்கு சொன்ன வாக்கு, எனக்கு சொன்ன வாக்கு, நம்ம சபைக்கு சொன்ன வாக்கு எல்லாமே நிறைவேற போகுது, எல்லாமே நிறைவேற போகுது. அப்பா சொன்ன வாக்குகள் எல்லாம் நிறைவேறுமே. பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமர மனுஷனும் அல்ல. அவர் உனக்கு சொன்ன வாக்கு, எனக்கு சொன்ன வாக்கு, நம்ம சபைக்கு சொன்ன வாக்கு எல்லாமே நிறைவேற போகுது. ஓ, எல்லாமே நிறைவேற போகுது, எல்லாமே நிறைவேற போகுது. உந்துக்கும் சந்தோஷமாய் மாற போகுது, பாலைவனம் சோலைவனமாய் மாற போகுது. பாடுவோம். பாலைவனம் சோலைவனமாய் மாற போகுது. நீ வடிச்ச கண்ணீர் எல்லாம் மாற போகுது, நீ வடிச்ச கண்ணீர் எல்லாம் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாற போகுது, உந்துக்கும் சந்தோஷமாய் மாற போகுது. சாம்பல் எல்லாம், சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாற போகுது, உந்துக்கும் சந்தோஷமாய் மாற போகுது. சோலைவனமாய் மாற போகுது, இவடிச்ச கண்ணீர் எல்லாம் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. அவர் உனக்கு சொன்ன வாக்கு, எனக்கு சொன்ன வாக்கு, நம்ம சபைக்கு சொன்ன வாக்கு எல்லாமே நிறைவேற போகுது,
எல்லாமே நிறைவேற போகுது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆண்டவர் எளியவனை பொழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிற தேவன் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எளிமையும் சிறுமையுமா இருந்த என்னை தெரிந்தெடுத்து இன்றைக்கு பல கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும், இடிக்கப்பட்ட குடும்பங்கள், உடைந்து போன மக்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த 28 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் உத்தமமாய் செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். விசேஷத்தமாய் இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். வாசிப்போமா? உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். வெகு தூரம் பரவி போகும். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். இந்த கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதலுக்காக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தாசர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் எல்லாம் எப்படியாகிலும் இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதல் வரும் பொழுது திரளான ஜனங்கள் தேவனிடத்தில் வருவார்கள் என்று வாசிக்கிறோம். எங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, உதிக்கிற வெளிச்சத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள், கடற்கரை திரளான ஜனங்கள் எல்லாம் தேடி வருவார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இரத்தம் சிந்தினதை, எல்லா மக்களுக்காகவும் மீட்பை இலவசமாய் கொடுத்ததை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த நாட்களிலே கடந்த நாட்களிலும் பரிகாசங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் சபைகளும் ஊழியர்களும் அவமானத்தை நாம் சகித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சத்துரு சொல்லுகிற காரியம், உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சொல்லுகிற சத்துருக்கள். அப்படி என்றால் தேவனுடைய கிரியை தேசத்தில் விளங்க பண்ண விடாதபடிக்கு, தேவனுடைய வல்லமையை செயல்பட விடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான ஏசபேலின் வல்லமைகள் இந்த வருஷத்துல முற்றிலும் சேராக கர்த்தர் இடித்து நொறுக்கி போட போகிறார். வாசிப்போம் 7:10. மிகா 7:10 கூட வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று, எங்கே என்று சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும் பொழுது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளில் சேற்றை போல மிதிக்கப்படுவான். இந்த வல்லமைகள் எல்லாம், விக்கிரக வல்லமைகள், சூனிய வல்லமைகள் அழிக்கப்படும் பொழுது தேசம் மறுரூபம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி எலியாவின் நாட்களிலே எல்லா ஜனங்களும் எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்தினது போல 2025 ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷத்தமாக இந்த நாட்களிலே ஒரு அவசர ஜெப குறிப்பாக தேவ பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்தின் மூலம் பல கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபங்களிலே இந்த நினைவு கூர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆவடி பகுதியிலே பருத்திப்பட்டு அடுத்த சுந்தர சோழபுரம் என்ற கிராமத்தில் தான் இந்த ஊழியத்தை 28 ஆண்டுகளாக நாங்கள் இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிறிய ஒரு சபை ஒன்று இருக்கிறது. அந்த சபை என்பது குளத்துக்கு அருகே இருக்கிறதுனால, குளத்துக்கு அருகில் மாத்திரமல்ல,
இந்த ரோடு பக்கமாக இருக்கிறதுனால மக்கள் குளிக்கிற தண்ணி எல்லா பகுதியிலும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த 28 வருஷமாய் சகித்து கொண்டிருந்தோம். குளம் இருக்கிறது, இந்த எல்லா தண்ணியும் அந்த வழியாக தான் இந்த குளத்துக்கு போகும், சர்ச்சு வழியாக தான் போகும். மாடு ஆடு இப்படி பல இன்னல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நீண்ட நாளாக நாங்கள் வெளியே போக வேண்டும் என்று பல திட்டங்கள், தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. ஒரு எழுப்புதலுக்காக ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்துக்காக பல ஆண்டுகளாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இப்பொழுதும் நீங்கள் இந்த பார்க்குற இடத்த பாருங்க, இந்த இடம் தான் இப்போ நாங்கள் இருக்கிற இடம். பாருங்க, இந்த பக்கத்தில் குளம் இருக்குது, தண்ணி வரும், மாடு வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் உட்காந்துருப்பாங்க, மாடு மட்டும் நடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த கிராமத்தில், இந்த இடத்துல நாங்கள் பல 28 வருஷமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஜெபம் பண்ண பிறகு, இப்போ நம்ம ரொம்ப நாளாக நாங்கள் ஜெபம் பண்ண பிறகு மெயின் ரோட்டில் 3.25 கிரவுண்டு, நாங்கள் மெயின் ரோடு 3.25 கிரவுண்டு நாங்கள் பார்த்து அடுத்த வாரத்தில் அட்வான்ஸ் கொடுக்கலாம் என்று நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். இதனுடைய தொகை 4 கோடிக்கு மேலே போகுது. 4 கோடிக்கு மேலே போகுது. எங்கள் கைகளில் இருக்கிற ஒரு சிறிய தொகை தான் இருக்கிறது. ஆனால் தரிசனமும் பெரியது, தொகையோ சிறியது. ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த காரியங்களுக்காக இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்த தான் நம்ம வாங்க போகிறோம். வாங்கிறதுக்கு இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சபைக்காக இடம் அல்ல. எதிர்காலத்தில் தேவனுடைய எழுப்புதலுக்காக பெரிய பெரிய திட்டங்களுக்காக வாங்கப்படுகிற ஒரு இடம்தான் இது. ஒரு சபைக்காக மாத்திரமல்ல, கூடி ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல. இங்குதான் ஒரு பெரிய கேம்ப், அதாவது ஊழியர்களுடைய பயிற்சி, கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, விசுவாச பயிற்சியை கொடுத்து அவர்களை தேவனுடைய ஆவியினால் நிரப்பி வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை பெற்று கர்த்தருக்கென்று வைராக்கியத்தோடு ஊழியம் செய்வதற்கு அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனம் இருக்கிறது. வாலிபர்களை குறித்ததான தரிசனம், சிறு பிள்ளைகளை குறித்ததான தரிசனம், குடும்பங்களை குறித்ததான தரிசனம், இன்னும் ஃபயர் கேம்ப், பல திட்டங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 24 மணி நேரமும் ஜெபங்களும் துதிகளும் தேசத்தின் எழுப்புதலுக்காக என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த காரியத்திற்காக நாங்கள் தீவிரமாக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும். ஏன்னா ஆண்டோடைய வருகைக்குள்ளாக எப்படி ஆகிலும் சபையானது அநேகரை எழுப்ப வேண்டும் என்ற தாகத்தோடு, அநேகரை உருவாக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இந்த ஊழியத்தை மிகுந்த தரிசனத்தோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் பிரயாசம் எடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக அந்த இடத்தினுடைய தொகை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 4 கோடி நம்ம கையில் இருக்கிற ஒரு சிறிய தொகை தான் இருக்கிறது. அந்த சிறிய தொகையை நம்ம அட்வான்ஸாக கொடுக்குறோம். அது 6 மந்த்துக்குள்ள, 6 மாதத்துக்குள்ள இந்த முழு தொகையும் கட்ட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது பெரிய தொகையாக இருக்கிறதுனால தேவ பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்தின் மூலம் பல கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. விசேஷத்தமாய் நான் ஊழியத்துக்கு கேட்குறேன்னு தவறாக நினைத்துக்க கூடாது. கட்டாயம் அல்ல, விசனமும் அல்ல. தேவன் உங்கள் உள்ளத்தில் ஏவினர், பலருக்கு தெரியாது, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நாங்கள் சொல்லுகிற அந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, விசேஷத்தமாக நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் கொடுக்கலாம். எப்படியாயும் கொடுக்கலாம். எப்படியாயும் நம்முடைய ஒரே நோக்கம், இந்த பூமியில் நம்ம எதையும் சாதிக்க போகிறதில்லை, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற தாகத்தோடு தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தின் பாதையில் பல இழப்புகள். 2 பிள்ளைகளை நான் இழந்திருக்கிறேன். சரீர பாடுகள், வேதனைகள். ஆனால் ஒரே நோக்கம், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக. இன்றைக்கு எங்கள் குடும்பமாக, திருச்சபை மக்களாக நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு பெரிய சேனைகளை எழும்பி இந்த தேசத்தில் மெய்யான தேவன் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபதூபங்களும் துதி தூபங்களும் பயிற்சிகளும் பல திட்டங்கள் இருக்கிறது. ஆனபடினால இந்த திட்டங்கள் எல்லாம் இது ஒரு திருச்சபைக்காக மாத்திரமல்ல, ஏதோ ஒரு திருச்சபைக்காக ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு மாத்திரமல்ல,
தேசத்தின் எழுப்புதலுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தாராளமாய் கொடுக்கலாம். நீங்கள் செக்காகவும் கொடுக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் வந்து விரும்பினபடி வீட்டில் வந்து கேஷாகவும் கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், கட்டாயம் இல்லை. யாரையுமே நான் கட்டாயப்படுத்தி கேட்கறது இல்லை. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவனால் இந்த காரியங்களை நீங்கள் தீவிரமாய் செய்யுங்கள். ஏன்னா இது ஒரு பெரிய தொகையாக இருக்கிறதுனால நம்ம இது நம்ம செய்ய வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அந்த இடத்த நம்ம வாங்கி ஆகணும். அங்கே வாங்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். இது திருச்சபைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய எழுப்புதலினுடைய திட்டத்துக்கு நம் பல காரியங்களை செய்வதற்கு, இந்தியாவில் மாத்திரமல்ல தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மிகுந்த பிரயாசம் எடுத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள், இதற்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கும்படியாய் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஏற்கனவே நம்முடைய பாடல் மூலமாக பல கோடி, 10 கோடி 11 12 கோடிக்கு மேலே மக்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது ஒரு சாட்சி அல்ல, பல ஆயிரக்கணக்கான சாட்சிகள். எத்தனையோ குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவோம், இந்த பாடல் மட்டும் நாங்கள் கேட்கலன்னா நாங்கள் இன்னைக்கோ செத்துருப்போம்னு சொல்லி பல குடும்பங்கள் சாட்சி. ஆனபடினால பாடல் மூலம் மாத்திரமல்ல, இந்த எழுப்புதலுக்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ற திட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாம் தனிப்பட்ட மனிதனாக நாங்கள் செயல்படுவதற்கல்ல, நாம் எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு உங்களுடைய உதவிகள், உங்களுடைய ஜெப உதவிகள், பண உதவிகள், கர்த்தரால் ஏவப்பட்ட காரியங்களை நீங்கள் தாராளமாய் செய்யும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நடக்கட்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் நல்ல செய்திகளோடு மீண்டும் நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்வேன். இந்த 4 கோடி ரூபாய் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு அற்பமான காரியம்தான். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த அவசர ஜெப குறிப்பாக தான் இன்னைக்கு நான் இந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக நம்முடைய மதில்களை கட்டி எழுப்புவார். பிரமாணம் வெகு தூரம் பரவும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரையிலும், ஒரு தேசம் தொடங்கி மறு தேசம் வரையிலும் நிச்சயமாக நாம் ஒருமித்து தனிப்பட்ட முறையில் அல்ல, நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எங்களுடைய முகவரியும் இந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் முகவரி கொடுக்கும்போது நேரடியாக வந்து கொடுக்கிற விரும்பினவர்கள் நேரடியாக கொடுக்கலாம், காசோலியாக கொடுக்கிறவர் காசோலியாக கொடுக்கலாம். உங்களால் முடிந்தது நீங்கள் செய்யுங்கள். நாம் கர்த்தருக்கென்று விதைக்கிறவர்கள் ஒரு நாளும் தரித்திரர் ஆவதில்லை. ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தேவன் கொடுக்கிறவர். ஆனபடியினால் இந்த ஜெப குறிப்பை நீங்கள் அவசரமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ குடும்பங்களுக்காக நாங்கள் அவசரமாக, பல குடும்பங்களுக்காக எத்தனை மணி நேரமானாலும், நைட்டு 1 மணி 2 மணி எத்தனையோ பேர்களுக்காக கண் விழித்து ஜெபித்த நாட்கள் உண்டு. அத்தனை பேருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் அவசரமாக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்ல கட்டாயம் அல்ல, விசனமாயம் அல்ல, உங்களுடைய மன விருப்பத்தின்படியே செய்யுங்கள். நாம் இணைந்து கட்டுவோம். வாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த அவசர ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் உம்மாலே வருகிறதப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த செய்தி அநேகருக்கு அன்று உள்ளத்திலே கிரியை செய்து உம்முடைய சித்தமானவர்களை ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு என்று கொடுக்கவும், ஜெபத்திலே தாங்கவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. எங்களைப் போல எத்தனையோ பேர் பல காரியங்களில் போராடி கொண்டிருக்கிற அத்தனை ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கட்டாயம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். அவசர ஜெபமாக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவைகள் எல்லாம் சீக்கிரமாய் சந்திப்பதற்காக
ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கர்த்தருடைய சித்தமானால் உங்களை சந்திப்போம். God bless you. God bless you. Amen.